ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காயத்தாள் கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு ஒரு கட்டு வெங்காயத்தாள் எடுத்துக்கு வெங்காயத்தாள் கீழே இருக்க வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அது கூடவே அந்த வெங்காயத்தாளையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூடவே நான் ஒரு 3 முட்டையை உடச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமா கடாய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையுமே நான் சேர்த்து நல்லா அது பொரிய விட்டுக்கிறேன். இது 3மே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், வெங்காயத்தாள், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நான் அதில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா போட்டதுக்கப்புறமா அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயமும் வெங்காயத்தாலும் நல்லா வதங்கி வரும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்தாளோட நல்லா அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருந்த அந்த 3 முட்டையை இதில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இதில் முட்டையை ஊற்றிட்டேன். முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா முட்டையெல்லாம் நல்லா கருகி வந்துடும். அதனால் நீங்கள் ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும் முட்டை. ஸோ அந்த மாதிரி நல்லா நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 2 பதை தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி தேங்காவை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி முட்டையோடு சேர்ந்து வர அளவுக்கு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கொத்தமல்லியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லியை அதிலோட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கொத்தமல்லியை மேலே நல்லா தூவி நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சுவையான வெங்காயத்தாள் பொரியல் ரெடி ஆகிடும். நீங்கள் காலையில் டைமில் குயிக்காக ஏதாவது ஒரு பொரியல் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மாதிரி நீங்கள் வெங்காயத்தாள் பொரியலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும், நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவை கிடையாது. ஸோ சீக்கிரமாக நீங்கள் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பாடு கிளறிட்டு நீங்கள் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொத்தமல்லியும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு
ரெடியான வெங்காயத்தல் பொரியலை நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சுட்டு நீங்கள் வெறுமனே வெள்ளை சாதத்தோட குழம்பு ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தால் பொரியலை நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து வெள்ளை சாதத்தோட இந்த பொரியலையும் நல்லா பிசைஞ்சு நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் அப்படி சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.